7 அல்லது 11 தொடுகறிகளில் தயிர் கிச்சடியும் ஒன்று. இந்த தயிர் கிச்சடியை எப்படி செய்யறதுங்கிறத நாம இந்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி அம்மாட்ட கேட்போம் நம்ம கல்யாண சீரீஸில் அடுத்து என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்காங்கன்னு. நம்ம வெள்ளரிக்காய் தயிர் கிச்சடி பண்ண போகிறோம் அக்கா. ஓகே, சூப்பர். இது வந்து மித்த ஊர்களில் பச்சடின்னு சொல்லுவாங்க. ஆமாம், நான் மற்ற ஊர்களில் இதை பச்சடின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் தயிர் போட்டதை வெள்ளரிக்காய் வச்சு பண்ணுறது அல்லது பூசணிக்காய் வச்சு பண்ணுறதை வந்து கிச்சடின்னு சொல்லுவாங்க. ஓகே, சூப்பர். இந்த வின்டர் டைமில் மட்டும்தான் பூசணிக்காய்ங்கிற வின்டர் மெலன் கிடைக்கும். அதனால் சம்மரில் இதை வந்து வெள்ளரிக்காய் வச்சும் வின்டரில் பூசணிக்காய் வச்சும் பண்ணுவாங்க. ஓகே, சூப்பர். ஸோ அம்மா நம்மளுக்கு இந்த தயிர் கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறாங்க. இதோட அளவு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கோம். உங்களுக்கு அது வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துட்டு வாங்க மக்களே, நம்ம வீடியோவில் இன்றைக்கி வெள்ளரிக்காய் தயிர் கிச்சடி எப்படி பண்ணலாம்னு பார்க்க போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுற காய்கறி வெள்ளை பூசணிக்காய் அல்லது வெள்ளரிக்காய். இந்த சீசனில் எனக்கு வெள்ளரிக்காய் அவைலபிளாக இருக்கிறதுனால வெள்ளரிக்காயை வச்சு இந்த தயிர் கிச்சடியை நான் செஞ்சுருக்கேன். ஒரு சின்ன பச்சை மிளகா ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு அரைக்க தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஒரு பச்சை மிளகா, 2 பூண்டு பல்லு, 1/4 கப் துருவிய தேங்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு. இப்போ நமக்கு தாளிக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். கடுகு, சீரகம் தலா 1/4 டீஸ்பூன், பட்டை மிளகா 1, நான் இங்கே 2 காமிச்சிருக்கேன், ஆனால் 1 போதும் பெருசாக இருக்கிறதுனால. கருவேப்பிலை கொஞ்சம். 1/4 வெள்ளரிக்காவை தொலியை தடிமனாக இருக்கிறதுனால அதை நீக்கிட்டு உள்ளே இருக்க விதையும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம குட்டி குட்டியாக அதை நறுக்கிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவும் நம்ம குட்டி குட்டியாக அதை நறுக்கிக்க போகிறோம். ஒரு சின்ன மிக்சி ஜாரில் 1/4 கப்பு துருவிய தேங்காய், 1 பச்சை மிளகா, 2 வெள்ளைப்பூண்டு பரல், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு ஒரு கொரகொரப்பான விழுதா அரைச்சிக்கோங்க. இதை தண்ணி விட்டு கூட நீங்கள் கொரகொரப்பான விழுதா அரைச்சிக்கோங்க. ரொம்ப மையா அரைச்சா டேஸ்ட் அவ்வளவு நல்லா இருக்காது. ஒரு சின்ன பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற வெள்ளரிக்காவையும் பச்சை மிளகாவையும் சேர்த்து சிறிதளவுக்கு வதக்கிய பிறகு 1/4 கப் தண்ணி விட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இதுல அரைச்ச விழுதையும் சேர்த்து நல்ல சுருளை தண்ணி அவ்வளவும் போற அளவுக்கு சுருளை வேக வச்சுக்கோங்க. வெள்ளரிக்காய் குக் பண்ணி வச்சிருக்கோமே அந்த கலவையை வேற ஒரு பாத்திரத்துல போட்டு குளிர வச்சுட்டு 1/2 கப்பு நல்ல கெட்டியான புளிக்காத தயிரா போட்டு கலந்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல உப்பு தேவையாங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. கடைசியா நமக்கு இதுல சேர்க்க வேண்டியது ஒரு தாளிதம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய ஒரு கடாயில அல்லது தாளிக்கக்கூடிய கரண்டியில போட்டு அது நல்லா சூடானதும் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இவ்வளவும் சேர்த்து நம்ம பொரிச்சு தயிர் கலந்து வச்சிருக்கோமே கிச்சடி அதுல கொட்ட போறோம். கொட்டினா கம கமக்கும் நம்ம தயிர் கிச்சடி ரெடி. என்ன மக்களே, கமகமக்கும் தயிர் கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டிங்களா? இப்போ வந்து இங்கே நல்ல ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அம்மா வந்து நம்ம ரோசஸ்லாம் கூட இதாகிடுச்சு பார், துளுத்துட்ருக்கு பார். ஆமாம், நம்ம வீட்டில் கொஞ்சம் கார்டனிங் ட்ரை பண்ணுவோம். ஸோ கார்டனிங்கில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணுறது. ஸோ இந்த வருஷம் நல்ல செழிப்பாக இருக்கட்டும், ஏன்னா எல்லோரும் வீட்லேயே இருக்கும். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கார்டனிங் என்ன க்ரீனரி நம்மளால் ப்ரொமோட் பண்ண முடியுமோ பண்ணலாம். லெட்ஸ் மேக் திஸ் வேர்ல்ட் அ பெட்டர் பிளேஸ். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் டியூரிங் திஸ் பேண்டமிக். அவங்க இல்லாமல் இந்த சிச்சுவேஷனை நம்மளால் ஓவர் கம் பண்ணவே முடியாது. ஸோ மக்களே, எங்கள் வீடியோக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கும் மிக மிக நன்றி. வர வாரங்களில் இதே கல்யாண சீரீஸ் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் எங்கள் சேனலை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கீழே போடுங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எங்கள் சேனலை பற்றி சொல்லுங்கள். டேக் கேர், ஸ்டே சேஃப்.